அட அமுதா, நீ வைக்கிற குழம்பு அங்க தெரு வரைக்கும் வாசனை தூக்குது பாத்துக்க. ஆமா, முன்னாடி பார்த்தேன் ஆளையே காணும் வீட்ல. எங்க போன? உங்க அம்மா வீட்டுக்கு எதுவும் போனியா? இல்லங்க, அங்கெல்லாம் போகல, இன்னொரு இடத்துக்கு போனேன். சரி அதை விடுங்க. நிஜமா சொல்றியா? உண்மையாவே அங்க வரைக்கும் வாசனை தூக்குச்சான். அட, நான் எதுக்கு உன்கிட்ட அமுதா பொய் சொல்ல போறேன்? உனக்கே தெரியும், உன்கிட்ட போயிட்டு நான் பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான். அப்புறம் கேட்குற கேள்வி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய்யெல்லாம் சொல்லுவேண்ணா நானே. நெசமாக தான் சொல்கிறேன். இது என்னது இது? இப்படி கையை கட்டிட்டு உட்காந்தாச்சு அடுப்படிக்கிட்ட. எங்க வீட்ல இந்த மாதிரி உட்கார்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காக தான் இப்படி கையை கட்டிட்டு உட்காந்தாச்சு. வேற என்ன வேலை? அடுப்புல ஏதாவது குழம்போ சோறோ கிடந்துச்சுன்னா பக்கத்துல இப்படி உட்காந்தோன்னா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். அம்மா, அம்மா எங்க? இந்த கொல்லை பக்கம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. கொல்லையில ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல. அது சரிங்க அத்தை, நீங்க போயிட்டு வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன்னு. சரிம்மா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அது சரி. ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ள திக்கு திக்குங்குது ஒரு விஷயத்த நினைச்சாவே. எதை பத்தி பேசுறீங்க நீங்க? வேற எதை பத்தி நான் பேச போறேன் சொல்லு. எதை பத்திங்க? வேற ஒன்றும் இல்லை அமுதா, உன் நகையை பத்தி தான். அதை பத்தி யோசிக்காதே, நான் உங்ககிட்ட பல தரப்பு சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க? அதை விடுங்க. அதை எப்படி பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி தான் நான் கொஞ்சம் வேலையா போயிருந்தேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல அமுதா, இருந்தாலும் ஆசாசியாக உன் வீட்டில் போட்டது ஒரு நாளைக்கு நீ போட்டுக்கிட்டு வெளியில் போகலை. எப்படி இருக்கும் உன் மனசுக்குள்ள கஷ்டம் எனக்கு தெரியாதா? இருக்குன்னு யாரு இல்லைன்னது அதை விடுங்க. முதல்ல வீட்டுக்கு முன்னாடி கொட்டகை போடணும். அந்த வேலையை இப்போ ஆரம்பிப்போம். எப்போ ஆரம்பிப்போம்? கொட்டகையா? எதுக்கு இப்போ அவசரம்? நாம இருக்கிறோன்னு வீட்டுக்குள்ள அத்தை படுக்க விட வர மாட்டேங்கிறாங்க. பாவம் தானங்க. இந்த பனிலையும் குளிர்லையும் இந்த வேக்கையிலையும் இங்க வெளியில வந்து வந்து இப்படி படுத்துக்கிட்டு நல்லா வாங்க இருக்கு. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த மருமக வந்ததும் வெளியில கிளவிய விரட்டிட்டா நினைக்க மாட்டாங்க. பாவம் இல்லைங்க, என்னதான் இருந்தாலும். அதனாலதான் அவங்களுக்கு நீங்க வெளியில ஒரு சீட்டை போட்டு சுத்தி வர அடைச்சு வச்சிட்டோம்னா, சுத்தி வர கூட அடைக்க வேணாங்க, சீட்டு மட்டும் வெளியில போட்டு வச்சிட்டோம், இல்லைன்னா கொட்டகை எதுவும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு படுத்துக்கிறவாக பத்தியில. அதுக்குதான் நாம எவ்வளவுதான் சொன்னாலும் வீட்டுக்குள்ளேயும் வருவேனாங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றது? வீட்டுக்குள்ள வராதவகளை. அதுக்கு தாங்க நானும் பாக்குறேன். அமுதா, எனக்கு கூட இந்த யோசனை வரல, உனக்கு பரவாயில்லையே யோசனை வந்திருக்கு. வராதா பின்ன? பாவம் இல்லைங்க, அவர்களும் வயசான காலத்துல இப்படி பனிலையும் குளிர்லையும் படுத்த முடியாம வந்து போயிடாது. இந்த நேரத்துல எல்லாம் முடியாம வந்தா சரியாகுமா? உடம்புல சத்து தான் இருக்குமா? பரவாயில்ல அமுதா, சூப்பர் ஐடியா தான் சொல்லியிருக்க. கையில ஒரு 10,000 தான் இருக்குது, அது போதுமா? அது போதுங்க. 10,000 வச்சு பார்க்க முடியாத என்ன சும்மா அங்கே இழுத்து விடுறதுக்கு. அந்த காசெல்லாம் போதும், அதை வச்சே நம்ம செலவை பார்த்துக்கிறலாம். எனக்கு கூட இந்த யோசனை இத்தனை நாள் வரவே இல்லாமதா. பரவாயில்லையே, உனக்கு யோசனை வந்திருக்கு. ஆமா, ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். உங்க அம்மா எதுவும் வந்தாங்களா வீட்டு பக்கம்? எங்க அம்மாவா? வரலையேங்க. வரலையா? இல்ல, கேட்டேன். ஏன் கேட்டியா? இல்ல, ஊரே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், நீ நகையை கொடுத்து விட்டதே. அது தெரிஞ்சு எதுவும் கோவப்பட்டு வந்தாங்களே என்னமோன்னு கேட்டேன். அதான், வேற ஒன்றும் இல்லாமதா. இல்ல இல்ல, வந்தாலும் நான் பேசிக்கிறேங்க. அதெல்லாம் நான் பார்த்து பேசிக்கிறேன். நீங்க அதை பத்தி ஒன்றும் பெருசா எடுத்துக்கிறாரியா? சரி அமுதா, சரி, நான் இதை போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன். எவ்வளோ ஆகும், என்ன ஏது, சீட் எங்கே வாங்கலாம் வைக்கலான்னு. நாளைக்குள்ளே போட்டுடலாம். சரிங்க, நாளைக்குள்ள போட்டுறணும். என்ன பாவம் இல்லையா? சரி சரி சரி, பாரு. எங்க சீக்கிரம் சாப்பிடுவாங்க. சரி அமுதா, நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க. பாவம் அத்தையும் அவர்களும் எத்தனை நாளைக்கு தான் வெளியிலே படுத்திருப்பாங்க. நம்ம நகையை பத்தி நம்ம கூட கவலைப்படல, இவர் தான் சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காரு. என்ன பண்றது? மனசுக்குள்ள இருந்தாலும் ஒரு இது வரும்ல, நம்ம தங்கச்சி வீட்டுல நகையை கொடுத்துட்டாலே அப்படின்னு யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல. அதான் பாவம் இவரும். சரி சரி, அம்மாவை அப்படியே வந்தாலும் வார மாதிரில இருக்க அம்மா. சொல்லிட்டு இப்பதான் போறாரு, இந்த வந்துகிட்டு இருக்கே. கோவப்பட்டு கத்த போகுது. ஐயோ ஐயோ, ஏதாவது தான் பேசி சமாளிக்கணும். வாமா. வாரேன். என்ன குழம்பு வச்சுக்கிட்டு இருக்க? அவளுக்கு கத்திரிக்காய் கிடந்துச்சு, 2 உருளைக்கிழங்கு கிடந்துச்சு, போட்டு புளி குழம்பா புளியை கரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு வச்சிருக்கேன். சாப்பிடுமா, குழம்பு கூட கொதிச்சிருச்சு. சோத்து போட்டாருவா? இருக்கட்டும். எங்க உன் மாமியார் உன் புருஷன்லாம்? எம்மா, அத்தை வீட்டுக்குள்ள படுக்க வர மாட்டேங்கிறாக. வெளியிலே இந்த வெயில் வேணல்ல, வெக்கையில பனிக்குளிர்ல படுத்துக்கிறாக. பாவம் போல இருந்துச்சு. அதான் இந்த இதில் சீட்டை போட்டு விடணும், இல்லைன்னா கொட்டைக்காடு போட்டு விடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் போய் என்ன எது எவ்வளோ செலவாகும்னு போய் கேட்டு வரேன்னு போனாருமா. என்னம்மா கோவமாவே இருக்க? சாப்பிடு, இன்னைக்கு தான் வந்திருக்க வீட்டு பக்கம், சாப்பிடுமா. உன் வீட்டில் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். கேள்விப்பட்ட விஷயத்த என்னடி நடந்துக்கிட்டு இருக்கு? இல்லை என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஏம்மா இங்கே வேறு, நீ பண்ணுறது ஒன்றும் எனக்கு பிடிச்சிக்கிறலாமதா. உன் வீட்டு நகை எங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு உன் அண்ணே நீ நல்லா இருக்கணும்னு மொத்தமாக எடுத்து போட்டு விட்டேன்.
உன் கழுத்துக்கு அது எம்புட்டு அழகா இருந்துச்சு. உன் அண்ணன் தானே சம்பாரிச்சு போட்டேன், அதை நம்ம இப்படியெல்லாம் கொடுக்கலாமான்னு கொஞ்சமாவது நினைச்சியாடி? நகையை பத்தி கேக்குறியா? உனக்கு எப்படி தெரியும்? ஊரே டம்மு டம்முன்னு கிடக்கு, எனக்கு விஷயம் வராதா என்ன? அதெல்லாம் எனக்கு விஷயம் காலையிலே வந்துருச்சு. உங்ககிட்ட கேட்கணுன்ட்டே இருந்தேன், அதான் வந்தேன் இப்ப. இருக்கட்டு விடுமா, பாவமா அந்த பிள்ளை. எத்தனை நாளைக்கு தான் சண்டை வம்புன்னே இருக்கும். போயிட்டு நல்லா வாழட்டும்னு தான் கொடுத்து விட்டேன். என்னைக்கா இருந்தாலும் இவர் தானே செய்யணும். நான் கொடுத்தா என்ன, இவர் கொடுத்தா என்னம்மா? அதுக்குன்னு உன் அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போட்டானேன்னு கொஞ்சமாவது உன் மனசுல தோணிச்சுன்னா நீ கொடுத்துருக்க மாட்ட. தோணாம இருக்கும் தானே இப்ப கொடுத்து விட்டுட்டா? அட நீ வேறம்மா, இருக்காதா என்ன? எப்படி தோணாம இருக்கும்? அதெல்லாம் நினைச்சிட்டு தான் இருக்கேன். பாப்போம், அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியிருக்கேம்மா. என்னடி முடிவு? அதெல்லாம் இப்பவே சொன்னா எப்படி? நாளைக்கு தெரியும். நாளைக்கு தெரியுமா? என்னடி நடக்குது? ஒன்றும் புரியல நீ சொல்றதே. உடனே சொன்னா எப்படிமா புரியும்? அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியிருக்கேன், விடு. அதை விடு. இப்ப சோறு திங்கிறியா என்ன? வேண்டாம் உன் வீட்டு சோறு. நீ பண்ற ஒன்னொன்னு எனக்கு பிடிக்கல. இதுல வேற சாப்பாடு இங்கிட்டு சாப்பிட்றது. சரி விடு. ஏன் இவ்வளோ கோவம் கோச்சுக்கிற? ஆமா பின்ன, வந்த 2வது நாளே இப்படியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. என்ன இருக்கு இங்க? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதை வச்சு எப்படியோ பொழப்பின்னு தானே உன் அண்ணன் போட்டான். அதையும் இப்போ அவள்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு இருக்கா. நீ எப்படி பொழப்ப? அதெல்லாம் அவர் பார்த்து பாருமா, நீ ஏன் கவலைப்படுற? நான் கவலைப்படாம அப்புறம் யாரு கவலைப்படுறது? நீ பண்ற ஒன்னொன்னு எனக்கு பிடிச்சிக்கவே இல்லாமதா. இந்த விஷயத்த கேள்விப்பட்டது என் மனசே பதறிடுச்சு. உன்னை பார்த்து பேசணும், உன்னை பிடிச்சி திட்டணும் தான் இருந்து ஓடியாந்த. இப்ப நீ பேசுற பேச்ச ஒன்றும் எனக்கு பிடிக்கல. என்னமோ பண்ணுன்னு சொல்லத்துக்கும் எனக்கு மனசு வரமாட்டேங்குதுடி. என்ன நீ பிள்ளையாச்சே, என்னத்தை தொலைக்க. சரி பார்த்துக்க, நீ எடுக்கிற முடிவு நல்லா தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீ பண்ணுறதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீ எதுக்கு இப்படி பண்ணியிருக்க வச்சிருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்கிட்ட நல்லதா இருந்தால் சரிதான். சரி விடுமா, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணு, அதுக்கு மேலே உன் இஷ்டம். சரி சாப்பிடு. சரிடி, நான் வாரேன். நீ உன் வீட்டு சோறும் வேணாம், ஒன்றும் வேணாம். நீ பண்ணுறது தெரிஞ்சுதான் இப்போ ஓடி அந்த வேமா. மாமியாரை பார்த்து ஏதாவது பேசிவிடுவோன்னு தான் போனேன், வந்தேன், ஆளை காணும். அட அதை ஏமா பேசுற? பாவம் தங்கச்சி ஊருக்கு போயிட்டாளா? அவ போயிட்டா. ஏமா என் வீட்டுக்கு வந்துட்டு போனா என்னம்மா? அவ பிள்ளைய காமிச்சிட்டு ஒரு எட்டு போயிருக்கலாம்ல. ரொம்ப தாமா பண்றா அவளும். அவகிட்ட எம்புட்டோ சொன்னேன், அக்கா பாவண்டி, பிள்ளை ஆகுமாவே இருப்பா, போய் ஒரு எட்டு காமிச்சிட்டு போவாடின்னு. கேட்பேனாங்கிறாடி. அது வீட்டுக்கெல்லாம் நான் போகல, அது வீடு எனக்கு பிடிக்காது, எனக்கு ஒன்றும் பிடிக்காது, அடுத்த திருப்பு வந்தா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இன்னொரு விஷயம்தா, அந்த உன் அத்தை மாவ இருக்காளே, உன் அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சாகணும்னு ஒரே ஒத்த கால நிற்கிது உன் அத்தையும் உன் அத்தை மாவளும். அதை வேற ஏற்பாடு பண்ணணும். பாவம் அண்ணே, என்னையால் எத்தனை நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. நான் தான் இப்போ பண்ணிட்டேன்ல. அண்ணனுக்கு பார்த்து பேசி முடிவு பண்ணுங்கம்மா. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன், முடிவு பண்ணணும். நீயும் வா, பேசி முடிவு பண்ணுவோம். நான் என்னத்துக்கு முடிவு பண்ணது தானே ஏற்கனவே. கல்யாண தேதி நல்ல நாளாக பார்த்து முடிவு பண்ணுங்க. நான் என்னத்துக்கு வந்தேன்? ஏற்கனவே அந்த பிள்ளையை தான் கட்டணும்னு முடிவாயிருச்சு. இல்லடி, எது முறையா பண்ணணும்ல, பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம், அது இதுன்னு. அட என்னம்மா ஒன்று பண்ணிக்கிட்டு, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே ஊருக்கே, அந்த பிள்ளை தான் கட்டுறோன்னு. நேராக கல்யாணத்தை முடிவு பண்ணுங்கம்மா. கல்யாணத்தை முடிவு பண்ணுறது பெருசு இல்லை. ஒத்த அண்ணன் இருக்கேன் உனக்கு, அவனுக்குன்னு ஏதாவது கிராமம் போடணும். ஒரு 4 கிராமோ ஒரு பவுனோ என்னமோன்னு பார்த்துக்காதையும். அதுக்கு ரெடி பண்ணி வை. இருந்த நகையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்குற. என்னம்மா சொல்கிற? அண்ணனுக்கு போடணுமா? ஆமாத்தா, கல்யாணம் முடிவு பண்ணிவிட்டு அவனுக்கு போட்டு தான் ஆகணும். அப்புறம் என்ன ஒன்று? சரிம்மா, நான் பார்த்து போடுறேன். அது ஒத்த அண்ணன் இருக்குது, அதுக்கு போடாமல் நான் யாருக்கு போட போகிறேன்? நான் பார்த்து போடுறேன். ஏறு, பார்த்து போடணும். ஆமாம், இப்போவே சொல்லிவிட்டேன் அதையும். நீ என்ன ஆகணியோ, உன் புருஷன் என்ன பண்ணுவானோ அது எனக்கு தெரியாது. சரித்தா, நான் வாரேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கல்யாண ஏற்பாடை பண்ணு. உன் தங்கச்சி 4 பவுனுக்கு சங்கிலி போடுறோம்ட்டா. அந்த 4 பவுனில் ஒரு பங்காவது நீ போடுறது இல்லையா? ஒரு பவுனுக்கு ஏதாவது மோதிரம், சங்கிலி, இது கை செயின் எதுவும் போடணும். பார்த்துக்கத்தா. சரிம்மா, நான் பார்த்து போடாமல் என்ன பண்ண போகிறேன்? நீ போ, நான் போடுறேன். சரித்தா, நான் வரவா? சரித்தா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, அப்போ இது என்னது? அம்மா இப்படி சொல்லிட்டு போகுது, ஒரு பவுனுக்கு போடணும்னு. ஆத்தாடி ஆத்தா, நம்ம இருக்க கஷ்டத்தில் எப்படி போடுறது, இந்த மனசங்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம். அவள் போட்டானா அவள் பசப்பி போட்டுருவா. அவள் இருக்கிற சொத்து வசதியத்துக்கு நம்ம எங்கே போகிறது? பார்ப்போம். என்ன பண்ணுறது? ஒத்த அண்ணன் கூட பிறந்துச்சு. அதுக்கு அது கூட பண்ணலைன்னா எப்படி? பண்ணி தானே ஆகணும். வேற வழி. பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம்.
எப்படியும் கல்யாணம் இன்னும் ஒரு மாசமாவது இருக்கும். ஒரு மாசத்துக்குள்ள ஏற்பாடை பண்ணுவோம். அமுதா பசிக்குது, சோறு போடுறியா? ம், வாங்குங்க. என்னங்க போய் கேட்டீங்களா? ஆமா, அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கேட்டேன் அமுதா. என்ன சொல்றானு தெரியுமா? 5000த்துக்குள்ள முடிச்சிடலாமா? அப்ப நான் கூட 10,000 15,000 வந்துருமோன்னு பயந்துட்டேன். 5000த்துக்குள்ள முடிச்சிடலாம்னே, 2 நாள் தானே முடிச்சிருவோம்னே, இல்லைன்னா ஒரே நாளுக்குள்ள நாளைக்கே போட்டு முடிச்சிருவோம்னேன்ட்டாங்க. அப்புறம் என்ன? அப்பாடா, ஒரு நாளுக்குள்ள முடிச்சிருவாங்களங்க. கையில 10,000 இருக்கு, அதை வச்சு ஓட்டிடுவோம். சரிங்கங்க. சரி அமுதா. என்னமோ தெரில, கப கப கபன்னு பசி எடுக்குது உன் குழம்பு வாசனா. அடாடா. சரி வாங்க. நெசமாதான் அமுதா, நான் என்ன பொய்யா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்க? உண்மையாதான் சொல்றேன். அட நான் இப்ப ஒன்றும் சொல்லல. நான் என்னமோ சும்மா சொல்ற மாதிரி நீ பேசுற. ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி வாங்க. வந்ததுலேருந்து பாவம் வாயில் ஃபுல்லாக பசிக்குதுன்னு தான் சொல்கிறீங்க. பாவம் அத்தையும் வந்துட்டாங்கன்னா சேர்த்து போட்டு வைக்கலாம் சோறு. அவங்க வர லேட் ஆகும் போல. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுமா, அவங்க வந்தோன்னே போட்டு வைக்கிறேன் நான். சரி வாங்குங்க.